வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். விருச்சிக ராசி நேர்களை பற்றி பார்ப்போம். அமோகமான ஒரு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தான். இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு காலம் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி ஆகிய விருச்சிக ராசிக்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் உங்கள் லக்ன ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கிறார். அப்ப அவருடைய கதிர்வீச்சு முழுமையா உங்களுக்கு வருது, கிடைக்குது. அப்ப கிடைக்கும் பொழுது செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இடம் வாங்குறதா தான் இந்த மாதங்கள்ல வாங்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி. காரு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். திருமணங்கள் தடங்களாக திருமணங்கள் நடைபெறும். இது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் தன் ராசியாதிபதி பார்ப்பதனாலும் இவருடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பதனாலும் விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அபரிவிதமான பலன்கள் தான் உண்டு. ஏன்னா அந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சு அலைகளும் செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சு அலைகளும் இவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கூடவே சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு அலைகளும் அவங்களுக்கு வருது. அதனால இந்த 3 அலைகளும் சேரும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதங்கள்லாம் இருக்கும். பொது பலன்களே எல்லாருக்குமே பொதுவாகவே விருச்சிக ராசிகளுக்கு நல்லாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் எனக்கு செட் ஆகலைன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். செவ்வாய் பகவானும் இந்த குரு பகவானும் நெகட்டிவா இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொது பலன்கள் நிறைய அந்த மேட்சிங் ஆகாது. மற்றவங்களாம் 100% மேட்சிங் ஆகும். அப்போ நீங்க ஒரு இடம் வாங்கணும், இந்த மாசம் வாங்கலாமா, தாங்கே வேணாம், தாராளமும் வாங்கலாம், கையெழுத்து போடலாம். அதனால பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். அப்போ ஒரு சொத்து வாங்கினா 2 சொத்து கிடைக்கும். அது மாதிரி அப்போ பண வருமானம் நிறைய இருக்கும். சொத்துக்கள் விற்கிறதோ இல்லை பூர்வீக சொத்துக்கு விற்று கைக்கு வர்றது, வெளிநாடு யோகங்கள், வெளிநாடு போய் வேலை செய்வது, வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா போய் தைரியமா போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலைகள்ல உங்களுக்கு அனுகூலமாக அதிகமாக கிடைக்கும். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் நோயிலிருந்து வெளியே வர வாய்ப்புகள் மாத்திரை மருந்துகள்ல குறைத்துக்கலாம். டாக்டர் கிட்ட கேளுங்க, சார் இந்த மாத்திரை போடணுமா, தேவையில்லையா, அவாய்ட் பண்ணிக்கலாமா கேளுங்க. கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுகத்தன்மையாக சுப கதிர்வீச்சுக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருப்பதனால் இவைகள் எல்லாம் நடக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க நல்ல வெல் செட்டில் சூப்பரா அருமையா நல்ல விஷயங்கள்ல அவங்களுடைய ரூட்டு கிளியர் ஆகிட்டு இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க டியூன் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கதிர்வீச்சு நிலைப்பாடு இருப்பதனால் அவர்கள் படிப்பில் அதிக கவனங்கள் செலுத்துவாங்க. படிப்பில் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதங்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருப்பாங்க. தொழில் செய்வர்களுக்கும் நிறைய முதலீடுகள் செஞ்சு பணம் முதலீடு போட்டு புதிய தொழில்கள்லாம் தொடங்கலாம். தாராளமா செய்யுங்க. உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி தான் கிடைக்கும். வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையில சுப பலன்கள் தான். நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். முதலாளிகளுடைய அனுகூலமான நேரடி பார்வைகள் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து 90% அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான். 10% மட்டும் சில தடைகள் வரும். ஆனா அதிகமாக 90% இவங்களுக்கு பாசிட்டிவ். நம்மளுடைய வெற்றிastro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்களை நீங்கள் உள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் சிறந்த விதமாக ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல் நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும்
என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள், மற்றவர்கள், நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ள வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால உங்களுக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டா சேர்ந்து அனைத்து விதமான நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.